மனிதர்களில் நிறைய பேர் சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசியம் பார்க்கறதும் சகுனம் பார்ப்பதும் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை அறிந்து அதிலே தங்களுடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இப்படியே பல்வேறு விதமான மூட நம்பிக்கைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். காரணம் என்ன சொன்னால், மனிதனுடைய வாழ்க்கையில சகுனம், நல்ல சகுனம் கெட்ட சகுனம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அதற்கான வழிமுறைகள் இல்லை. இன்னும் சில பேர் மார்க்கத்தினுடைய எல்லைகளையும் தாண்டி சாமியார்கள்ட்டையும் குறிகார்கள்ட்டையும் சோசிய காட்டங்களை என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, தங்களுடைய காரியங்களை செய்கின்றார். அப்ப எதுல நம்ம நம்பிக்கை வைக்கலாம், சகுனம் எதுல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த சகுனத்தை அனுமதித்திருக்கிறார். பொதுவாக நாம வாழ்க்கையில நல்லெண்ணங்கள் அதிகமாக வைக்கணும், பாசிட்டிவ். ஏன்னா நெகட்டிவே நிறைய சிந்திக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நெகட்டிவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப சகுனம் என்பது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? ஏன் சகுனம் பார்க்க கூடாது? சகுனம் பார்க்கிறதுங்கிற பெயர்ல ஈமானுக்கு எதிரான காரியங்களை செய்து நம்முடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் ஸலாமும் முத்தமத்துவ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவுற்றமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய உரையாக தரப்பட்டுள்ள தலைப்பு அத்தஃபாஉல் ஃபி ஹயாத்தில் முஸ்லிம், முஸ்லிமின் வாழ்க்கையில் நற்சகுனம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் மனிதனுடைய வாழ்க்கையை பல்வேறு நிலைகள் கொண்டதாக அல்லாஹ் ஆக்குகிறான். சில நேரங்களில் அவனை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் நல்லவையாக, சந்தோஷப்படக்கூடியதாக, மகிழ்ச்சி அடையக்கூடியதாக சில நேரங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கெட்ட விஷயங்களாக, அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் இது நல்லதா கெட்டதா, இது தோல்வியாக ஆகுமா அல்லது வெற்றியாக ஆகுமா, இந்த நேரத்தில் நாம் இதை செய்யலாமா, இதை செய்தால் இது இப்படி ஆகிவிடுமா என்று ஒரு குழப்பத்திற்கு மனிதன் தள்ளப்படுகிறான். அப்ப அதனால தான் இன்னைக்கு மனிதர்களில் நிறைய பேர் சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசியம் பார்க்கறதும் சகுனம் பார்ப்பதும் நல்ல நேரம் கெட்ட நேரத்தை அறிந்து அதிலே தங்களுடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இப்படியே பல்வேறு விதமான மூட நம்பிக்கைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். காரணம் என்ன சொன்னால், நல்லதாக இருக்க வேண்டும், சந்தோஷமானதாக இருக்க வேண்டும், சக்சஸாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான காரியங்களை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய பார்வையில சகுனம் என்பது நல்ல சகுனம் இருக்கிறதா, கெட்ட சகுனம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் பக்ராவுடைய 216வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ
வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும் வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காமிக்கிறான். நீங்கள் பல்வேறு விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்துவிடக்கூடாது, இப்படி ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை வெறுப்பீர்கள். ஆனால் நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் தான் அல்லாஹ் ஹைரை வைத்திருக்கிறான், நலவை வைத்திருக்கிறான். அதே போல நீங்கள் பல்வேறு விஷயங்களை விரும்புகின்றீர்கள். இது நடக்க வேண்டும், இதுக்கு நாம சொந்தம் கொண்டாட வேண்டும், வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஹைராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஆனால் அல்லாஹ் அதிலே உங்களுக்கு தீமையை வைத்திருக்கிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அதை அறிகிறான் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அதனால மனிதனுடைய வாழ்க்கையில சகுனம், நல்ல சகுனம், கெட்ட சகுனம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அதற்கான வழிமுறைகள் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பார்த்து எல்லா காரியங்களையும் செய்யவில்லை. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், தாங்கள் நடத்தக்கூடிய திருமணமாக இருக்கட்டும், அல்லது ஒரு வீடு திறக்கிறதா இருக்கட்டும், ஒரு காம்ப்ளெக்ஸ் திறக்கிறதா இருக்கட்டும், ஒரு கடை திறக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த நல்ல காரியங்களை செய்தாலும் அதற்கும் சகுனம் பார்க்கிறாங்க. பல்வேறு நபர்கள் இன்னைக்கும் காலண்டரை கிழிச்சு பார்க்கறான். அதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் போட்டிருக்கா, எப்போ போட்டிருக்குது அப்படின்னு பார்க்கிறான். இன்னும் சில பேர் மார்க்கத்தினுடைய எல்லைகளையும் தாண்டி சாமியார்கள்ட்டையும் குறிகார்கள்ட்டையும் சோசிய காட்டங்களை போய் என்ன செய்யறாங்க, பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, தங்களுடைய காரியங்களை செய்கின்றார். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பது நம்முடைய கையில இல்லை. நாம் ஆசைப்படலாம், நாம் நல்லெண்ணம் வைக்கலாம், ஆனால் அதுல நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய வேலை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது அல்லாஹ்வுக்குத்தான் மறைவான செய்திகள் தெரியும் என்பதைத்தான். நீங்கள் சிலதை வெறுக்கின்றீர்கள், அதுல அல்லாஹ் நன்மையை வைத்திருக்கிறான். சிலதை நீங்கள் விரும்புகின்றீர்கள், அதிலே அல்லாஹ் தீமையை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல அல்லாஹ் இன்னொரு விஷயத்திலே சொல்கின்ற வசனத்துல ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வ யஜ்அலுல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா. நீங்கள் வெறுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதை நீங்கள் வெறுக்கின்றீர்கள், ஆனால் அல்லாஹ் அதிலே பல்வேறு நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அதனால நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது என்பது இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, ஈமானுக்கு எதிராக நம்பிக்கை, மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப எதுல நாம நம்பிக்கை வைக்கலாம், சகுனம் எதுல பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த சகுனத்தை அனுமதித்திருக்கிறார். கல்யாணத்திற்கோ நல்ல காரியங்களுக்கோ வேற வேறு விஷயங்களுக்கோ ஒரு பயணத்துக்கோ இல்லை, ஒரே ஒரு விஷயங்களில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சகுனத்தை ஆதரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். புகாரில் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். லா தியரத வ கைருஹா அல் ஃபஅல். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஜாஹிலியா பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் சஹாபாக்கள் அந்த பழக்கம் இருந்துச்சு. அதுல ஒரு மூட நம்பிக்கையான ஒரு பழக்கம் என்ன சொன்னால், இன்னைக்கு நம்ம போறோமே, பூனை குறுக்குல வந்தா பிரச்சனை, ஏதாவது நமக்கு பிடிக்காதவர்கள் நம்மளை கிராஸ் பண்ணிட்டா அந்த நேரத்தில் வெளியே போக மாட்டேங்கிறோம், பயப்படுறோம், ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது நடந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருகிறது. ஜாஹிலியா காலத்துல ஒரு பழக்கம் என்ன சொன்னால், அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் பயணத்துக்கு போறாங்கன்னா வீட்டுல வெளியே இருக்கக்கூடிய பறவைகளை என்ன செய்வாங்க, விரட்டி விடுவாங்க. அந்த பறவைகள் வலதுபுறத்துல சென்றால் அப்போ பயணம் போகலாம், நம்ம பயணம் நல்லதா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். அந்த பறவைகள் இடது பக்கமாக சென்று விட்டால் போகக்கூடாது, நேரம் சரியில்லை, வீட்டுக்கு திரும்ப போயிரு, லக்கேஜ் எடுத்துரு, கேன்சல் பண்ண பயணத்தை என்று நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது அரப மக்கள்கிட்ட. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தியரா, பறவை சகுனம் என்பது கிடையாது. பறவைக்கு தெரியுமா, பறவைக்கு தெரியுமா நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகுமா ஆகாதா? நீங்கள் பயணம் செய்யக்கூடியது அந்த பறவைக்கு நல்லா சொல்லி வச்சிருக்கிறான். அது உங்களுக்கு எஸ்கார்டாது, அது பைலட்டா இல்ல, அவ பறவைகளுக்கு தெரியாது. அது ஒரு பறவை, அது எங்க வேணாலும் விஷயம் பறக்கும். அதுக்கு எங்க ஆசைப்படுகிறதோ, எங்க இறை இருக்கிறதோ, எங்க எந்த திசையை நோக்கி போகணுமோ போகும். அப்ப இதை வைத்து என்ன செய்றீங்க, பயணத்தை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள், இது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வகைருஹா அல் ஃபஅல். இந்த சகுனத்துல சிறந்தது ஃபஅல் அப்படின்னா. ஃபஅல்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, காலு வமல் ஃபஅல், அல்லாஹ்வுடைய தூதரே ஃபஅல்னா என்ன
அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காலு கால அல் கலிமத்து ஸாலிஹா யஸ்மஉஹா அஹதுக்கும். 4 பேர் நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க, எதையாவது ஒன்று டிஸ்கஸ் பண்றீங்க, அது ஒரு காரியத்தை தூங்க போறீங்க, எதையாவது ஒன்று சொல்றீங்க, நண்பர்கிட்ட சொல்றீங்க, மனைவிட்ட சொல்றீங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்றீங்க, உறவுகள்கிட்ட சொல்றீங்க. அப்படி சொல்லும் போது அவர்கள் நல்ல வார்த்தை உங்களுக்கு சொன்னால் அது ஃபால். அரபிலே ஃபால் என்று சொல்வார்கள் அல்லது தஃபாவுல் என்று சொல்வார்கள். இதுதான் சகுனம். ஒரு பேரை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்துக்கு போகும்போது சில நேரங்களில் அந்த ஊரினுடைய பெயரை கேட்பாங்க. மோசமான ஊர் பேரும் இருக்குது, வாயில சொல்லக்கூடாத பேரும் அசிங்கமான பெயர்களும் இருக்குது, நல்ல பெயர்களும் இருக்கிறது. அதே போல படைகளை அனுப்புகின்ற போது அந்த படைகளினுடைய தளபதியாக யாரை நியமிக்கிறார்கள் அவருடைய பெயரை கேட்பாங்க. அதுல சந்தோஷப்படுவாங்க, நல்ல பெயர், நல்ல ஊர், நல்ல நகரம் என்று சந்தோஷப்படுவார்கள். அப்போ ஃபால் என்று சொன்னால் சகுனம் என்று சொன்னால் நற்சகுனம் என்று சொன்னால் உங்களிலே பிறரிடத்திலிருந்து நீங்கள் ஒருவர் கேட்கின்றீங்க பாருங்க, நல்ல வார்த்தை, உங்களுக்கு துவா செய்து உங்களை மனசால வாழ்த்தி நல்ல வார்த்தை சொல்றாங்க பாருங்க, இதுதான் சகுனமே தவிர வேறு எந்த சகுனமும் மார்க்கத்தில் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒன்றை நடத்த போகிறோம், அப்ப அதுல நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வருகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க, இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வன்னி அப்தீபி இன் வன்ன கைரன் ஃபலஹு வ இன் வன்ன ஷர்ரன் ஃபலஹு. பொதுவாக நாம வாழ்க்கையில நல்லெண்ணங்கள் அதிகமாக வைக்கணும், பாசிட்டிவ். ஏன்னா நெகட்டிவே நிறைய சிந்திக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நெகட்டிவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எதிர்மறையான கருத்துக்களோட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாசிட்டிவா நிறைய சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயத்துல பாசிட்டிவாக, எதிர்மறையாக சிந்திக்காதீங்க, நேர்மறையாக சிந்தியுங்கள். அவன் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் விஷயத்தில் அவன் ஹைரை நினைத்தால் அவனுக்கு ஹைரு தான், அல்லாஹ் இதை தருவான், இப்படி நடத்துவான், இது கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு பாசிட்டிவா நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ்வும் அதை போல ஆக்குறான். இல்ல எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாக பேசுறீங்க, நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுடைய எண்ணமாக இருக்குமேயானால் அல்லாஹ் அதை போன்றே ஆக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நம்ம பார்ப்போம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப சகுனம் என்பது இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? ஏன் சகுனம் பார்க்க கூடாது என்று சொன்னால் அதுல பல்வேறு தீமைகளை பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈமானுக்கு எதிரான ஒரு விஷயம். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய, முஸ்லிம்கள் அல்ல, மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அவனுடைய விதியை அவனுடைய தாயினுடைய வயிற்றில அவன் சிசுவாக இருக்கின்ற போதே எழுதிவிடுகிறான். அவன் பிறக்கும் முதல் இறக்கும் வரை அத்தனை எழுதிடலாம். இதுக்கு மாறாக போய் என்ன செய்யறோம்? கிளி ஜோசியம் பார்த்தோம். இதுக்கு மாறாக போய் என்ன செய்யறோம்? கம்ப்யூட்டர்ல என்ன செய்யறோம்? ஜோசியம் பார்க்கிறோம். இதற்கு மாறாக போய் யார்ட்டையா போயிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அதா அர்ராஃபன், இவன் ஒரு ஜோசியக்காரட்ட போய் மனக்குழப்பத்துல என்ன செய்வதென்றே தெரியாமல் அவனத்தை சில செய்திகளை கேட்கிறான், அவன் சொல்றான், அதை உண்மையாக நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். எவ்வளவு டேஞ்சர்! அப்ப அன்பார்ந்த சகோதரர், அப்ப ஈமானுக்கு எதிரான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு நடத்துங்க. அல்லாஹ்வின் மீது பாரத்தை நாம் சுமத்தி விட வேண்டும். அல்லாஹ் மேல எவரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறாரோ அப்படி நம்பிக்கை வைக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் சிரமத்திற்கு பிறகு, கஷ்டத்திற்கு பிறகு அவருக்கு இன்பத்தை வைத்திருக்கிறான், இலகுவை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்களை நாம பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப ஈமான இந்த விஷயத்தில் இழந்துவிடக் கூடாது. சகுனம் பார்க்கிறதுங்கிற பெயர்ல ஈமானுக்கு எதிரான காரியங்களை செய்து நம்முடைய ஈமானை இழந்துவிடக்கூடாது, குழப்பத்துக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. அப்ப இந்த காரியங்களை பொறுத்தவரையில் இந்த காரியங்கள் எல்லாம் எங்க உள்ள காரியங்கள் என்று சொன்னால் அந்த ஜாஹிலியத்துடைய காலங்கள். இன்னைக்கு பெண்கள்கிட்ட நிறைய இருக்கு. நம்ம சமூகத்துல இன்னைக்கு பெண்கள்கிட்ட இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு. எதற்கெடுத்தாலும் சகுனம் பார்க்கலாம், எதற்கெடுத்தாலும்
இறைவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் அதை ஒரு துச்ச குணமாக பார்க்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதை நம்ம என்ன செய்யுங்க, கைவிட நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இது இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு எதிரான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அதை ஒரு எதிர்மறையான கருத்தாக பார்க்காமல் நேர்மறையான விஷயங்களாக பார்த்து தான் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுல ஒன்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்துக்கு போகும்போது மக்காவிலே இந்த மதீனாவுக்கு போகின்ற பொழுது அந்த வரலாறு நம்ம பார்க்கிறோம். அவர் இக்கட்டான நிலையில கூட வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அபூபக்கர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை ஏதோ நெருங்கி விட்டார்கள், எதிரிகள் நம்ம பக்கத்துல வந்துட்டாங்க, பிடிச்சிருவாங்க, கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த நேரத்திலும் அந்த நம்பிக்கை எப்படி வந்திருந்ததுன்னு சொன்னால் நேர்மறையான கருத்து, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப இந்த நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், இந்த எண்ணம் உறுதியாக ஒரு மனிதனிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் இந்த மாதிரியான சகுனத்தை விட்டு நம்ம என்ன செய்வோம், வெளியே வந்துருவோம். ஏன்னா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் சகுனம் பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து, நான் என்ன கேட்கிறேன், நல்ல நேரம் பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கா? எத்தனை பேர் பார்க்கறான் இன்னைக்கு, அதுக்கு பூஜை செய்யறான், சடங்கு செய்யறான், பாத்தியா ஓதுறான், எல்லாம் செய்யறான், எல்லா சடங்குகளையும் செய்துதான் அது ஆரம்பிக்கப்பட்டது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோல வந்து நிற்குது. எல்லா நல்ல நேரமும் கெட்ட நேரமும் பார்த்து ஆராய்ந்து பார்க்கப்பட்ட எத்தனையோ திருமணங்கள் எல்லாம் இன்னைக்கு டைபீஸ்ல போய் நிற்குது. முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு, நிம்மதி இல்லை வாழ்க்கையில. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அவனுடைய நம்பிக்கை எல்லாமே அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அது ஹைராகவும் இருக்கலாம், ஷர்ராகவும் இருக்கலாம், நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், நாம் அறிய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு நாம் செய்ய வேண்டுமே தவிர, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எந்த விஷயத்துல இந்த சகுனம் பார்க்க சொன்னார்களோ அதில் மாத்திரம்தான் இந்த நற்சகுனம் இருக்கிறது தவிர வேற எந்த சகுனமும் பார்ப்பதற்கு மூமினுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா திருமறையிலே ஒரு வசனத்திலே சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் தான் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறான். சிலருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான், சிலர் இடத்திலிருந்து அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குகிறான். சிலரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், சிலரை இழிவுபடுத்துகிறான். அவனுடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் என்ன எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், பொறுப்புகள் பதவிகள் எனக்கு வரணும். அரசியலை விட்டுருவோம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்று சொன்னாலும் நான் பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் இந்த பதவியிலே ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு சரியாக நடத்துறாங்களா, அது எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத புரியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை பார்க்கிறோம், உமர் தன்னுடைய ஆட்சிகளை பார்க்கிறோம். எவ்வளவு ஒவ்வொரு விஷயங்களும் பயந்து 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 முடிவெடுத்தார்கள். நம்மால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, நம்மால் வாழக்கூடிய இந்த குடிமகன்களை எவருக்கும் எந்த பாதிப்பும் வந்து விடக்கூடாது, நாளை அல்லாஹ்விடத்தில் அது குற்றச்சாட்டாக வந்து நிற்கக்கூடாதுங்கிறத பார்த்து பார்த்து நடத்தினார். ஆனால் இன்னைக்கு ஆட்சியாளர்களை பாருங்க, எதையும் கவலைப்பட மாட்டேங்கிறான். எத்தனை மக்கள் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எந்த நாட்டை நாம கையப்படுத்தினாலும், எந்த நாட்டினுடைய வளங்கள் நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, அதை கொள்ளையடிச்சாலும் பரவாயில்லை என்று இன்னைக்கு மோசமான ஆட்சியாளர்கள் நிறைய உருவாக்கிட்டாங்க. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுப்புகள் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நமக்கு ஆசைப்படுறோம் நிறைய. அல்லாஹ்வுடைய தூதர் சில சஹாபாக்கள் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, இந்த பொறுப்புகள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக வந்து நிற்கும் அப்படின்னாங்க. அதுக்கு இன்னைக்கு அஞ்சுறாங்களா? இன்னைக்கு அஞ்சக்கூடியவர்களாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு சாமானியன் கூட அதை பார்க்கிறான். ஒரு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டவன், அவன் காரு பந்தா பங்களா, அவனுடைய செல்வாக்கு மரியாதை இதையெல்லாம் பார்த்து நாமும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்தா என்ன, நமக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நம்ம ஆட்சிக்கு வந்தான் என்ன, நாம ஒரு எம்எல்ஏ ஆனா, ஒரு எம்பி ஆனா, ஒரு கவுன்சிலர் ஆனா, ஒரு மாவட்டத்துக்கு தலைவராக வந்தானா அப்படிங்கிற மாதிரி ஆசை பிறரை பார்த்து வருகிறது.
ஆனால் இந்த பொறுப்பு இருக்கு பாருங்க, எந்த பொறுப்புகளாக இருந்தாலும், மக்கள் சார்ந்த எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படும். உங்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்தீர்களா? மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையிலே கையாண்டீர்களா? யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல், அநியாயமும் செய்யாமல் நீங்கள் இருந்தீர்களா என்கிற அந்த விசாரணை கடுமையாக இருக்கிறதுங்கிறனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி அதிகாரத்தை பாருங்கள். அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்க இறங்கி வந்து இரவு நேரங்களில் தன்னுடைய நாடு எப்படி இருக்கிறது, நாட்டினுடைய குடிமக்கள் எல்லாம் நிம்மதியாக உறங்குகிறார்களா, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்று நகர்வலம் வரக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்திருக்கிறார். அதனால்தான் காந்தியடிகள் சொன்னார், இவரை போன்ற ஒரு ஆட்சியாளர் இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். நடக்காது, அந்த உமர் போய்விட்டார், இனி உமர் வரமாட்டாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயந்து பயந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் சீரழிகிறது. பெரிய பதவியில இருக்கிறான், வல்லரசு நாட்டினுடைய அதிபதிங்கிறான், ஆனா அவனை சாமானிய மக்கள் பைத்தியம், அவர் மெண்டல் அப்படிங்கிறான். பேசுகிறார்களா இல்லையா? அதிகாரம், பெரிய பதவி, அவர் பறந்து வந்து அப்படியே என்ன செய்யறான், ஊர்ல இருக்கிற படையெல்லாம் திரட்டிட்டு வர்றான். அவனுக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பாதுகாப்பு. அவர் வந்துட்டு போனா கோடி கணக்கில் செலவு. ஆனால் மக்கள் அவனை சொல்லும்போது அவன் ஒரு பைத்தியக்காரன், மெண்டல். காலைல அவனை பேசுறான், நைட் ஒன்று பேசுறான், மதியம் ஒன்று பேசுறாங்க. மரியாதை எங்க போகுது பாருங்க. அப்ப காரணம் என்ன? அவருடைய நடத்தைகளும் அவருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகள் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த பொறுப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துல எங்கு வசித்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை, இறைவா எங்களுடைய ஆட்சியாளர்களை எங்களுக்கு சுமையாக ஆக்கிவிடாதே, எங்களுக்கு பாரமாக ஆக்கிவிடாதே, எங்களுக்கு சுமூகமான ஆட்சியாளர்களை தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமான பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கும். ஆட்சியாளர்கள் தான் காரணம். ஒரு நாடு சீரழிவதற்கு, ஒரு நாடு நாசமா போவதற்கு, ஒரு நாட்டுடைய மக்கள் அவலப்படுவதற்கு, அசிங்கப்படுவதற்கு, அவர்கள் பயந்தே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு காரணம் ஆட்சியாளர்கள். அவர்கள் நல்ல முறையிலே நல்லவர்களாக இருந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார். அவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் மக்கள் என்ன செய்வாங்க, அவஸ்தைப்படுவதை இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு நாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பொறுப்புகள் என்பது சாதாரண விஷயங்கள் அல்ல. எனவே அவன் ஆட்சியில் இருக்கான், அவன் பதவியில் இருக்கான், நானும் நினைச்சேன் ஆட்சியில் வரணும், நானும் அடுத்து எம்எல்ஏ ஆகணும், எனக்கு இந்த மாதிரியான வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சிக்கல் தான். எனவே அதையும் புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரும் வாங்கிடுவானாக. வாஹ்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். شكرا هديت قلبي